திருமாவளவனுக்கு சீமான் மேல உள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சி சீமான் வளர்ச்சியை பொறுக்க முடியாது. அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு. எடப்பாடி கிட்ட மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல ரவீந்திரன் துரைசாமி உறுதியாக இருப்பான். குப்பனுக்கோ சிப்பனுக்கோ அதை பற்றி கவலை கிடையாது. அவன் என்னை பற்றி என்னவும் சொல்லுவான். அப்படி தூசு மாதிரி அந்த சிப்பன் சொல்கிறத நான் கவலைப்படாமல் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மோடி ஏமாந்துடக்கூடாது. 11.4% வாக்கு தமிழ் மண்ணில் அண்ணாமலை எடுத்து காட்டினார். கஸ்டடி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னால் நாங்கள் தான். அரசின் அத்தனை தடைகளை எம்ஜிஆர் அரசு அதிமுக அரசு மீறி இந்துக்கள் கூடுவார்கள் சாதிப்பார்கள்னு சொன்னாங்க. துப்பாக்கி குண்டுப்பட்டி குமார் சத்தான், பலரும் துப்பாக்கி சுண்டில் அடிப்பட்டு சத்தான். இந்து கான்சியஸ் கப்புள் வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற மாதிரி ராம்பூர் ஜங்ஷனில் அடுத்த நாள் தமிழக பாஜக அதுக்காக மோடியின் எண்ணத்தையே கலைக்கிற விதத்தில் செயல்படலாமா? ஒன்றும் கலைக்கல. மோடியின் எண்ணம் என்ன? தமிழகத்தில் வெற்றி பெறுவது, அதிமுகவோட இணைந்து பயணிப்பது. அந்த இணைப்புக்கு உறுதுணையாளர் இருக்கணும் அவர். அதுதானே மோடிக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான மைண்ட் செட். நீ அரிசி கொண்டு நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடலாங்களா? அங்கே ஒற்றுமை. 19.4% அதிமுக எடுத்திருக்குது. இது சட்டமன்றம் அந்த இதெல்லாம் இல்லை. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த இடம் புதுச்சேரி. அங்கே சீமானுக்கு என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது. சீமானோட கீழே போயிருக்கிறிய. கன்னியாகுமரியில் ஜெயலலிதா இருந்தால் 3% போவீங்க. ஜெயலலிதா உயிர் எடுக்கும் போது நோட்டா கீழே போன சீமானோட கீழே போயிருக்கீங்க. ஏன் திருநெல்வேலியில் 8% வருது? ஏன் விழுப்புரத்தில் 35 வரக்கூடிய கட்சி ராமநாதபுரத்தில் 9% வருது? ஏன் சிதம்பரத்தில் 36% வரக்கூடிய கட்சி தேனியில் 13% வருது? ஸோ அதிமுக அதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன பிறகு ஜாதியாட்டு ஆயிட்டு. இப்போ இந்த அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு மெகா அலைன்ஸை ஃபார்ம் பண்ண போகிற எடப்பாடியை தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இஸ் திஸ் த மெகா அலையன்ஸ் ஃபார் யூ? இது மெகா அலைன்ஸ் வரணும்னா இதில் பாமக வரணும், தேமுதிக வரணும், இவங்கெல்லாம் வந்தாகணும். சீமான் 8.2% வாக்கு எடுத்திருக்கிறார். ப்ரூவ்டு ஓட்டு. விஜய்க்கு ப்ரூவ்டு ஓட்டு என்ன? 0% இருக்கிறார் விஜய். அப்போ நீங்கள் பொய்யா புரட்டா போலியா பல நிரூபித்தவனையும் பல நிரூபிக்காதனும் ஒன்றா சேர்ந்து ஜாதிய வன்மத்திலையும் பலவித வன்ம நோக்கத்திலையும் பேசுவீங்க. உங்கள் பெர்செப்ஷன் இல்லை. உங்களுக்கு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இவருக்கு சீமானுக்கு மேலே இருக்குன்னு உங்களை அடித்து சொல்கிறேன். எவன் பேசுகிறானோ அவனை ஏன் முன்னாடி உட்காரவை. அவன் இதுக்கு முன்னே என்ன பேசுனான், சீமானை பற்றி என்ன பேசுனான்னு அவன் முகம் முடிய கிழிச்சு எறிகிறேன். அவனுக்கு சீமான் 8.2% மக்களவையில் எடுத்தது அவனால் தாக்கு பிடிக்க முடியலை. அது எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில், கிருஷ்ணசாமி, தேமுதிக, முபாரக் இவங்கெல்லாம் கூட்டணி இருந்து எடுத்த ஓட்டை சீமான் ஒத்தைக்கு எடுத்திருக்கிறாப்புல. ராமநாதபுரத்தில் இதை சீமான் நடத்தி காட்டியிருக்காப்புல. அதெல்லாம் அவங்க ஏற்றுக்க முடியல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்கு டாட்டா. டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு. பிரேமலதா அம்மையாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியும். பாமகவின் பலம் எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வரவிடாமல் மிரட்டக்கூடிய அளவுக்கு வன்னியகுல சத்திரியர்களின் ஆதரவில் டாக்டர் ராமதாஸ் அந்த பலத்தோடு அங்கே நின்னாருங்கிறது உண்மை. இன்னைக்கு வன்னியர்கள் இவ்வளோ வளர்ச்சிக்கு பெறது காரணம்னா காமராஜுக்கு அதிகாரம் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்ததுப்பா. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள்வர்மன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மற்ற மகிழ்ச்சி. அண்மையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் எழுகிறது. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியில் சொல்கிறாங்க, சார் கூட்டணி கூட்டத்தில் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க சார், தலைவர்கள் பேசிப்பாங்க, மக்கள் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க சார். திமுக வீழ்த்துறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது சார், அதெல்லாம் பற்றி நான் பேச விரும்பலை. மக்கள் போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க, அதை பற்றி தான் நம்ம பேசணுங்கிறார். இன்னும் ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். எடப்பாடி கிட்ட மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல ரவீந்திரன் துரைசாமி உறுதியாக இருப்பான். குப்பனுக்கோ சிப்பனுக்கோ அதை பற்றி கவலை கிடையாது. அவன் என்னை பற்றி என்னவும் சொல்லுவான். அப்படி தூசு மாதிரி அந்த சிப்பன் சொல்கிறத நான் கவலைப்படாமல் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மோடி ஏமாந்துடக்கூடாது. இதைத்தானப்பா நான் இதுவரை சொன்னேன். எடப்பாடி கொதிப்பார எப்போ பாரு மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு தெரியுறான், பேசிட்டு தெரியுறான். மோடி ஏமாந்துடக்கூடாது பேசி தெரியான்னு கூட இருக்கவங்ககிட்ட எடப்பாடி கொதிப்பாரா இல்லையா நம்மளை பற்றி? அந்த கொதிப்பின் எச்சங்கள் தான் அங்கங்கே நம்ம மேலே ஏதாவது பேசுவாங்க. அதை நம்ம தூசாக தட்டி விட்டுட்டு போயிட வேண்டியதான். 11.4% வாக்கு தமிழ் மண்ணில் அண்ணாமலை எடுத்து காட்டினார். கஸ்டடி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னால் நாங்கள் தான். தமிழ்நாட்டில் கஸ்டடி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னால் நாங்கள் தான். ஐயா தாழ்லிங்க நாடார் தான்
மக்கள் தலைமை எம்ஜிஆர் கிட்ட நீ எல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உனக்கெல்லாம் ஒரு போலீஸு, உன் போலீஸை போக சொல்லியா இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிராணி பார்த்துக்கலான்னு சவால் விட்டார். மக்கள் தலைமை எம்ஜிஆரே பெருந்தன்மையானவர், ஒரு முன்னாள் எம்பி என்ன நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டசபையிலே பதிவு பண்ணி வச்சுருக்காரு. இந்துக்களுக்காக விடப்பட்ட சவால் அது. காரணம், மண்டைக்காடு கடற்கரையில் இந்துக்கள் குளிக்க வேண்டாம்னு அரசு சொல்லிச்சு. அரசு கடற்கரையில் குளிக்காண்டான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு அரசான்னு ஐயா கேட்டார். அந்த கோபத்தை உணர்ந்த எம்ஜிஆர் நியாயத்தையும் உணர்ந்தார். சட்டமன்றத்தில் அதை பதிவு பண்ணி வச்சார். முத சட்டமன்ற உறுப்பினராட்டு, இந்துத்துவ உறுப்பினராட்டு சிங்கம் பாலச்சந்தர் வந்தார். எம்ஆர் காந்தி அண்ணன் மயிரிழையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஸோ ஜெயதீச பாண்டியன் எங்கள் மாமன் தான் திருநெல்வேலியில் நின்று இருக்கணும். அன்னைக்கு இந்து முன்னணி ஒரு திமுக அண்ணா திமுகவில் செலக்டிவான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அந்த டிசிஷன் எடுக்காமல் மிலிட்டண்டாக நின்னா நீங்கள் வளர்ந்துருக்கலாங்கிற மாதிரி ஐயா கிட்ட, தானிய நடார் ஐயா கிட்ட நானே ஃபைட் பண்ணேன். அவர் எனக்கு 73 வயசு ஆச்சுடா, அதில் அதுன்னு அவர் சில விளக்கங்களை சொன்னார். வாட் எவர் மேபி, நாங்கள் தான் கஸ்டடினா ஆஃப் இந்தியன் ரிலீஜன், வேறு யாரும் இல்லை. 2வது இந்து ஒற்றுமை மாநாட்டில் அறிக்கை விட்டுருந்த இந்து முன்னணி முடிவு பண்ண அறிக்கையில் நான் முடிவு செய்திருக்கிறேன்னு ஐயா அறிக்கை விட்டார். இன்றைக்கும் ஆர்ச்சிவில்ஸில் போய் பாருங்கள். 2வது இந்து முன்னணி மாநாட்டுக்கு முன்னாடி ஐயா விட்ட அறிக்கை, அரசின் அத்தனை தடைகளை எம்ஜிஆர் அரசு, அதிமுக அரசு மீறி இந்துக்கள் கூடுவார்கள், சாதிப்பார்கள்னு சொன்னாங்க. துப்பாக்கி குண்டுப்பட்டு குமார் சத்தான், பலரும் துப்பாக்கி சுண்டில் அடிப்பட்டு சத்தான். இந்து கான்ஷியஸ் இஸ் கப்புள்ட் வித் காஸ்ட் கான்ஷியஸுங்கிற மாதிரி ராம்பூர் ஜங்ஷனில் அடுத்த நாள் பழக்கடையில் இருந்து பேசின ஒரு கேடர் வேடிக்கையாக இருந்தது. காமராஜ் மாதிரி ஐயா தானிய நடார் பெரிய தலைவர் ஆகிட்டாருன்னாப்பில் அவன் குண்டடிப்பட்டு தொடையில் இருந்து பேசினான். ஸோ எதுக்கெல்லாம் சொல்கிறோம்னா, தடை மீறி இதெல்லாம் பாட்டக்கூடிய ஆற்றல் சக்தி இந்துக்களின் காவலர்களாக, இந்துக்களின் கஸ்டடியாக இருக்கக்கூடிய பின்னணியில் அந்த மாவட்டத்திலிருந்து பிறந்து வந்தவன். அந்த இயக்கம் ஒரு மிலிட்டன்ட் இயக்கம் சொதப்பலாக போச்சு. மீண்டும் அதுக்கு ஒரு மிலிட்டன்சியை கொடுத்தது அண்ணாமலை. அந்த மிலிட்டன்சி என்ன உள்ளவனுக்கு அண்ணாமலை கொடுத்த மிலிட்டன்சியை பாராட்ட தெரியும். அது இல்லாமல் எப்படியாவது பொழப்பு நடந்தால் போதும்னு நினைக்கிறவனுக்கு அது இருக்காது. அந்த வகையில் அண்ணாமலை கொடுத்த 11.4% தான் தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை. தமிழக பாஜக அதுக்காக மோடியின் எண்ணத்தையே கலைக்கிற விதத்தில் செயல்படலாமா? ஒன்றும் கலைக்கல. மோடியின் எண்ணம் என்ன? தமிழகத்தில் வெற்றி பெறுவது, அதிமுகவோட இணைந்து பயணிப்பது. அந்த இணைப்புக்கு உறுதுணையாளர் இருக்கணும் அவர். அதுதானே மோடிக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான மைண்ட் செட். நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ஊதி ஊதி சாப்பிடலாங்களா? அதாங்க ஒற்றுமை. எங்க 19.4% அதிமுக எடுத்திருக்குது. இது சட்டமன்றம் அந்த இதெல்லாம் இல்லை. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த இடம் புதுச்சேரி. அங்கே சீமானுக்கு என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது. சீமானோட கீழே போயிருக்கிறிய. கன்னியாகுமரியில் ஜெயலலிதா இருந்தால் 3% போவீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன சீமானோட கீழே போயிருக்கீங்க. என்ன சட்டமன்றம் பாராளுமன்றம்னு பேசுறது? உங்கள் ஸ்ட்ரென்த்து 19.4 தான். 38% என்ன அதிமுக ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டா? 10.5 ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு மிரட்டலுக்காக சிவி சண்முகமும் எடப்பாடியும் மிரண்டு கொடுத்ததுனால கிடைச்ச அந்த ஜாதி ஓட்டு. ஏன் திருநெல்வேலியில் 8% வருது? ஏன் விழுப்புரத்தில் 35 வரக்கூடிய கட்சி ராமநாதபுரத்தில் 9% வருது? ஏன் சிதம்பரத்தில் 36% வரக்கூடிய கட்சி தேனியில் 13% வருது? ஸோ அதிமுக அதெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன பிறகு ஜாதி ஆயிட்டு அப்படி ஜாதி ஆதிக்கத்தெல்லாம் வரவிடாமல் தடுத்துருவேன். வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் சமூக நிலைநாட்டிடுவேன். பிசியில் ஏன் முத்திரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மாவுக்கு நியாயம் வழங்கலை எடப்பாடியும் விஸ்வகர்மான்னு கேட்குறத பொறுக்க முடியாதவன் தான் என் மேலே விமர்சனத்தை வைக்கிறான். நான் நியாயத்துக்காக நிற்கிறேன். 11.4% எடுத்த அண்ணாமலை தலைமையில் எடுத்த அந்த வாக்குக்கு உரிய சீட்டு வேணும். 19.4 எடப்பாடி பழனிசாமி ஐயா எடுத்திருக்கிறாரு. நல்ல ஓட்டு, பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, பணம் பெருசாக செலவழிக்கல, நல்ல ஓட்டு தான் மதிக்கிறேன். முபாரக் ஓட்டையும் கிருஷ்ணசாமி ஓட்டையும் சேர்க்கல. 19.4 தான் அவருக்கு செல்வாக்கு. 11.4 தாமரையில் அண்ணாமலை எடுத்திருக்கிறாப்புல. அதில் ஏசி சண்முகம் ஓட்டு இருக்குது, பாரிவேந்தர் ஓட்டு இருக்குது, தேவநாதன் யாதவ் ஓட்டு இருக்குது, சகோதரர் ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு இருக்குது. இந்த 4 ஓட்டும் தாமரையில் வந்தது. அப்போ தாமரை ரெட்டையில் 120 தொகையில் நின்னா தாமரை 65 தொகையில் நிற்கணும். இதை என்ஷூர் பண்ணுங்க. மோடிக்கு ஆள், அமித்ஷாவுக்கு ஆள், ஆர்எஸ்எஸ்காரன் சகோதரர்கள், பாஜக சகோதரர்கள்லாம் இதை என்ஷூர் பண்ண நின்றுங்க. இல்லைன்னா என்ன நிலைமை ஆகும்? நாளைக்கு ஒரு 10-12% ஓட்டு பாஜகவுக்கு அசம்பிளில் இருந்தால் தான் ஸ்டாலினாவது கலைஞர் 99 வெற்றி பெற்றது ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி ரெட்டை இலக்கத்தில் இருந்தால் தான் ஸ்டாலின் ஆஃபர் கொடுப்பாரு. அல்லது அவர் கமிஷன் உள்ள கூட்டணி அதுன்னு அந்த கூட்டணியில் தான் போயிட்டு இருப்பார். ஓட்டு குறைஞ்சுன்னா எடப்பாடியும் இதை டிச் பண்ணி விட்டுக்கிட்டு அவர் தெளிவாக காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபரும்பார். ஏற்கனவே 2024 சவுக்கு சங்கர் பேசல, ஆஃபர் கொடுக்கல. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸு. அந்த இடத்துல மோடிக்காக அலர்ட்டாக இருக்கும்.
11.4% வாக்குக்குள்ள சீட்டு வேணும். இதான் அண்ணாமலைக்கு இது என்ன வருதுன்னு பார்ப்போம். இல்லை, ஆனால் இதெல்லாம் தாண்டி ரவீந்திரன் துரைசாமி ஐயா வந்து பேசும்போது பாஜகவை ஒரு இடத்துல நீங்கள் வந்து சாஃப்டாக அணுகுறீங்க, ஆனால் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதன் மூலமாக இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறீங்க. இட் இஸ் லைக் அ ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டை வந்து ரவீந்திர துரைசாமி ஐயா எடுக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களோட பதில் என்ன? இந்த அலைன்ஸை பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அலைன்ஸை எடப்பாடி பிரேக் பண்ணால் அவர் ரொம்ப டேன்கோட் ஆகி இதாகி ரொம்ப மோசமான ஒரு பொசிஷனுக்கு இன்கன்சிஸ்டன்ட்ங்கிறது பெரிய அளவு வந்து போகும். பிஜேபிக்கு அலைன்ஸை பிரேக் பண்ண அமித்ஷா விடும்பல்ல. அமித்ஷா நீட்ஸ் எடப்பாடி, ரைட்? அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம எடப்பாடி நீட்ஸ் பிஜேபி. அதனால தான் அவர் வந்தார். ஏன் வந்தார் சொல்கிறேன். இன்னைக்கு பலரும் இதை விமர்சனம் வைக்கலாம். மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாருங்கிறது நடந்துருமோங்கிறது மற்ற இந்த டாம் டிக்கரி குப்பஞ்சுப்பேன் அவனுக்கும் அதில் நம்பிக்கையும் கிடையாது. அதில் ஒரு சீரியஸாக எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி சீரியஸாக எடுத்தார். நடத்திடுவான் இவன், மோடி செய்திருவாருன்னு நினச்சாப்புல. அதனால் சீமானை காட்டி இது நடந்துருமோங்காக அவசரமாக 19.4 அப்கோர்ஸ் 20% மோடி பிரதமர் கொண்டு வந்துட்டார். பாஜகவில் கொண்டு வந்துட்டார். அது 29 வரை நிற்கணும். அதுதான் நம்ம ஆசை. மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணிட்டோம். இது சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்க எடப்பாடியை அங்கே நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வச்சுட்டோம். அது எங்களுக்கு வெற்றி. இன்னைக்கு பாருங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளவு காலகட்டங்களில் மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பாருன்னு சொன்னது யார் தமிழ்நாட்டில்? தொடர்ச்சியாக நீங்கள் பேசுனீங்க. எவனுக்கு பயந்தியா நான் பேசாமல் இருப்பேன்? தாழ்நிங்கனார் தொண்டையா, தாழ்நிங்கனார் அரசியல் பாடம் படிச்சோம்யா. மோடி தேவைன்னா எடுப்பாருன்னையா எவன் சொன்னான்? மோடிக்காக பேசுன யார் சொன்னா? எதை வச்சு சொன்னேன்? இந்திரா காந்தி பேங்க் நேஷனலைசேஷன் ஆப்போனண்ட்டுக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு. எம்ஜிஆர் வருமான வர உச்சவரம் பண்ணாரு. 9,000 9,000 மேலே உள்ளவங்களுக்கு கிடையாதுன்னாரு. தோத்து போனார். 31 50 ஆக்குனாரு. எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுக்கிறது ஒரு பெரிய ராஜதந்திரம். மோடி தேவை வரும்போது எடுப்பாருன்னு சொன்னேன். எப்போ சொன்னேன்? மோடியே பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள்னு பேசும்போதே தேவை வரும்போது ராகுல் காந்தி கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பிடுங்கி மோடி விளையாடுவாருன்னேன். விளையாடணும்னு மோடிக்கு சொன்னேன். ஸோ நாம் திங்க் பண்ணுறது மோடிக்கு 29க்காக திங்க் பண்ணுறோம். எடப்பாடி கிட்ட அதுக்கு இன்னைக்கு உரிய சீட்டு வாங்கணும். நாளைக்கும் அவர் டிச் பண்ணாமல் லாக் பண்ணணும். இதுதான் அங்கே நோக்கம். இப்போ வந்து இந்த அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு மெகா அலைன்ஸை ஃபார்ம் பண்ண போகிற எடப்பாடியை தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இஸ் திஸ் த மெகா அலையன்ஸ் ஃபார் யூ? இது மெகா அலையன்ஸ் வரணும்னா இதில் பாமக வரணும், தேமுதிக வரணும், இவங்கெல்லாம் வந்தாகணும். இதில் எனக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம், பலம் நிரூபிக்காத விஜய சீமான் மேலே பலம் நிரூபித்த சீமான் மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் நயவஞ்சகத்தோட சிலர் ஊடகத்தில் பேசுகிறாங்க. சீமான் 8.2% வாக்கு எடுத்திருக்கிறார். ப்ரூவ்டு ஓட்டு. விஜய்க்கு ப்ரூவ்டு ஓட்டு என்ன? 0% இருக்கிறார் விஜய். அப்போ நீங்கள் பொய்யா புரட்டா போலியா பல நிரூபித்தவனையும் பல நிரூபிக்காதவனும் ஒன்றா சேர்ந்து ஜாதிய வன்மத்திலையும் பலவித வன்ம நோக்கத்திலையும் பேசுவீங்க. பர்செப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட்ங்கறாங்க. பர்செப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒப்பீனியன். என்ன பர்செப்ஷன் இருக்கு நான் பேசுறாங்கறாங்க. உங்க பர்செப்ஷன் இல்லை, உங்களுக்கு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கு சீமானுக்கு மேலே இருக்குன்னு உங்களை நான் அடிச்சு சொல்கிறேன். எவன் பேசுகிறானோ அவனை ஏன் முன்னாடி உட்கார வை. அவன் இதுக்கு முன்னே என்ன பேசுனா, சீமானை பற்றி என்ன பேசுனான்னு அவன் முகம் முடிய கிழிச்சு எறிகிறேன். நான் நேர்மையும் நாணயம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுகிற ஆள். பெர்செப்ஷன் அது இதுன்னு சொல்கிறவன உட்கார போய் வர யாருன்னாலும் வா, நான் உட்கார தயாராக இருக்கிறேன். அவனுக்கு சீமான் 8.2% மக்களவையில் எடுத்தது அவனால் தாக்கு பிடிக்க முடியல. அது எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில், கிருஷ்ணசாமி தேமுதிக, முபாரக் இவங்கெல்லாம் கூட்டணி இருந்து எடுத்த ஓட்டை சீமான் ஒத்தைக்கு எடுத்திருக்கிறாப்புல. ராமநாதபுரத்தில் இதை சீமான் நடத்தி காட்டியிருக்காப்புல. அதெல்லாம் அவங்க ஏற்றுக்க முடியல. நீ நேர்மை நாணயம்னா இதை சொல்லிட்டுலாம் வரணும். அந்த நேர்மை நாணயம் உனக்கு இல்லையே, இன்டலெக்சுவல் டிஸானஸ்டாலாம் இருக்கிற. அப்போ அந்த முகங்களை என்கிட்ட கொண்டாங்க. அவங்களோட போலித்தன்மையும் முகத்திலையும் நான் கிழிச்சேறிகிறேன், தரவுகளோட கிழிச்சேறிகிறேன். ஓகே, அந்த மெகா அலையன்ஸ் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த மெகா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ விஜயும் சீமானை பற்றி பேசுறதுக்கு தனி சப்ஜெக்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மெகா அலையன்ஸுக்கு பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்தா போகுது நம்புறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? மெகா அலையன்ஸில் இவங்க அந்த அலையன்ஸில் இருந்த கட்சிகள் தான். ஆனால் என்ன பார்க்கணும்னா எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஈர்ப்பு சக்தி இதெல்லாம் கேள்விக்குறி. என்னைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பாஜகவுக்கு அதிமுக அலையன்ஸில் என்ன கிடச்சிங்கிறது எங்கள் செபாலஜிஸ்ட், எங்கள் டேட்டா அனலிஸ்ட் கொடுத்ததை சொல்லட்டா ப்ளீஸ். ஹார்பர் தொகுதியில் 2021 10% ஸ்டேட் ஆவரேஜோட பிஜேபிக்கு குறைவு. 1000 லைட்டில் 27.5 தான்.
12.5% குறைவு, தளியில் 7.5% குறைவு, திருவண்ணாமலையில் 20% குறைவு, 20.7% தான் பாஜக எடுத்திருக்கு. என்ன ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது? ஜெயலலிதாவுக்கு இருந்தது. எடப்பாடிக்கு என்னையா ஓட்டு டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஈர்ப்பு சக்தி இருக்குது. காசு கொடுக்காம அவருக்கு எங்கே கூட்டம் வரும்? திருக்கோயிலூரில் 26+1% தான், 15% குறைவு ஆவரேஜை விட. கோயம்புத்தூர் சவுத்து பரவாயில்ல, கோயம்புத்தூர் சவுத்தில் 5% தான் குறைவு. திருவையாறு 23.4, 16% கொட்ட குறைவு. மதுரை நார்த்து 8% குறைவு, விருதுநகரில் 8% குறைவு, ராமநாதபுரத்தில் 12% குறைவு, விளவங்கோட்டில் 5% குறைவு. இது பிஜேபிக்கு பேஸாக உள்ள இடம். அங்கே எடப்பாடிக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இடைத்தேர்தலில் 3.5% ஓட்டு எடுத்திருக்கிறார் இதே விளவங்கோட்டில். இதெல்லாம் உண்மை நிலைமை. அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதும் அங்கே ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சேர்த்து. நான் தரவுகளோட சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். தாக்கு பிடிக்க முடியாதவன் என் மேலே புரளிகளை பேசுகிறான். அது நான் மீண்டும் சொல்கிறேன், தூசு தான் எனக்கு. நேரில் வா, உட்காரு, யாரு கூட நான் உட்கார தயாராக இருக்கிறேன். என்கிட்ட டேட்டா இருக்குது, தூக்கி போடுறேன். உங்ககிட்ட உண்மையின் டேட்டாவும் இருந்தால் தூக்கி போடு. லைவ் டெலிகாஸ்ட்டுக்கே நான் தயாராக இருக்கிறேன். யார் வேணாலும், அது பாண்டியனாலும் சரி, அல்லது அன்புக்குரிய சகோதரன் என் தம்பி, அவனோட வெல்விஷர், அது வேறு விஷயம். இவர் இந்தியா டுடே மணிலாலும் சரி, நேர்மையானாலும் அரைச்சிட்டம் கொண்டவர், அவரும் என்னோட நண்பர் தான். யாருனாலும் உட்காருங்க, என் கருத்தை நான் வெளிப்படையாக பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதெல்லாம் டேட்டா. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்கு டேட்டா. டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு. பிரேமலதா அம்மையாருக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியும். ஏன் 2024 ஆதாரத்தை எடுங்களேன். விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் 35% தாண்டின ரெட்டையில் ஏன் 27% கடலூரில் நின்று போகுது? ஏன் நாகப்பட்டினத்திலையும் மயிலாடுதுறையிலையும் 22% தாண்டின ரெட்டையில் ஏன் தஞ்சாவூரில் 17% நின்று போகுது? இது பிரேமலதா அம்மையாருக்கு தெரியாதா? இல்லை, நீங்கள் சொல்கிற வார்த்தை நான் ஏற்கிறேன். இப்போ அதிமுகவோட பலம் குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, டேட்டாஸோட சொல்கிறீங்கன்னா, தேமுதிகவின் பலம் என்ன, பாமகவின் பலம் என்ன? அப்போ அவங்களுக்கு என்ன பலம் இருக்கோ அந்த அடிப்படையில் தானே அதிமுக அவங்களை அணுகவே முடியும். நீங்கள் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா என்ன? பாமகவின் பலம் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வரவிடாமல் மிரட்டக்கூடிய அளவுக்கு வன்னியகுல சத்திரியர்களின் ஆதரவில் டாக்டர் ராமதாஸ் அந்த பலத்தோடு அங்கே நின்னாருங்கிறது உண்மை. தேமுதிகவுக்கு என்ன பலம் சார் இருக்கு? தேமுதிக முழுக்க குடும்ப கட்சியாகவே மாறி நிற்குது தேமுதிக. இப்போ அவங்களுக்கு என்ன பலம் இருந்துற போகுது? தேமுதிகவின் பலம்ங்கிறது நல்ல தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். தூத்துக்குடி மக்களவை தொகுதி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, தென் ஸ்ரீவைகுண்டம், இந்த 3 தொகுதியிலையும் பெறாத ஓட்டை விளாத்திக்குளம், வட்டப்படாரம், கோயில்பட்டியில் அதிமுக பெறுதுன்னா தேமுதிக கான்ட்ரிபியூஷன் தான். என் கிருஷ்ணசாமி நாணயம் நேர்மையாக பேசுவார்னு நினைக்கிறேன். தென்காசி கடையநல்லூரில் பெற முடியாத ஓட்டை வாசுதேவநல்லூர், சங்கரங்கோயில், ராஜபாளையம், சுருளிபுத்தூரில் பெறாருன்னா தேமுதிக விஜயகாந்த் மேலே சிம்பதி உள்ள ஓட்டு தான். ஸோ இது நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். 2 தொகுதியில் அவங்க லீடு எடுத்திருக்காங்க. விழுப்புரத்தில் 2 தொகுதியிலையும், சிதம்பரம் 2 தொகுதியிலையும். தேமுதிக கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அந்த லீடு எடுக்கலை. அதே வேளையில் நான் எடப்பாடி லீடு எடுத்ததுக்கு தேமுதிகவும் இல்லை, யாரும் இல்லை. 10.5 வன்னியர்கள் கன்சால்டேட் பண்ணிட்டான். இவர் தங்கமணி லீடு எடுத்தது அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்காக சொல்கிறேன். விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் லீடு எடுத்தது விஜயகாந்துக்கு சிம்பதி. 8 தொகுதியில் தான் லீடு எடுத்தாங்க. அதில் தேமுதிகவின் பங்களிப்பும் இருக்கத்தான் செய்யுது. ஸோ 1% பலம் கொண்ட யாரும் கூட கூட்டணிக்கு வராத சூழ்நிலையில் தான் தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அப்போ 2021 சீட்டே கொடுக்க மாட்டேன்னு இடஒதுக்கீடு வாரத்தில் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஆணித்தரமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் கொடுக்குற தவறுன்னு சொன்னது ரவீந்திரன் துரைசாமி தான். இன்னொன்று அரசியல் கட்சி தலைவரில் பிரேமலதா அம்மையார் தான் அதை ஆணித்தரமாக சொன்னாங்க. அதனால் எரிச்சலும் கோபம் போட்டு அவங்கள கூட்டணிக்குள்ளே தட்டி விட்டாங்க KP முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியும். எங்க இதெல்லாம் உண்மையாக நடக்குதுங்க. இதெல்லாம் புட்டு வச்சாதாங்க சமூக நீதி நாட்டில் மலரும். அதுக்காக தான் நாம் இதெல்லாம் உடைச்சி பேசுகிறோம். இன்னைக்கு 2024 அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாததுனால 5 சீட்டு கொடுத்து அதே தேமுதிகவை சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் பலனும் அவங்களுக்கு கிடச்சிங்கிறதான் உண்மை. இப்போது இந்த மெகா அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவும் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி விஜய் வந்தாலும் வரட்டும், சீமான் வந்தாலும் வரட்டும்னு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகாதது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா? 200+ நாங்கள் ஜெயிப்போம் முதலமைச்சர் சொல்கிறாருல்ல, அவரோட கான்ஃபிடன்ஸை நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக பார்க்குறீங்களா, இல்லை எக்ஸாக்ட்லி ட்ரூன்னு பார்க்குறீங்களா? மோடி 272 எடுத்தாலே போதுங்கிற லெவலில் நாங்கள் இருந்தோம். அதைத்தான் நானும் சொன்னேன். யூபியில் அகிலேஷ் யாதவுக்கு முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு இல்லைன்னு சொன்னேன். பட் நான் நம்பினேன், அசம்பிளியே வந்ததோட மோடி தலைமைக்கு வரும்னு நான் நம்பினேன். யூபி சிக்கலை உருவாக்கிட்டு
ராஜஸ்தான் சிக்கலை உருவாயிட்டு, மகாராஷ்டிரா சிக்கலை உருவாயிட்டு, ஹரியானா இதெல்லாம் நான் 272 என் கணக்குக்கு தப்பி போயிடுச்சு. நான் மறுக்க வரல. அது பாராளுமன்ற தேர்தல், அசம்பிளி தேர்தல் மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட அங்கே கொடுத்தது தான் யதார்த்தம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் 35 சீட்டு மு.க. ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க. 35 சீட்டு மு.க. ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். யார் யார் என்ன சொன்னாங்கிறத மனச்சாட்சிப்படி நீ பார்த்துக்கோ. வெப்புலையும் சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சங்கர், வெப்புலையும் சூப்பர் ஸ்டார் அவன், அதில் மாற்றம் இல்லை. என்ன சொன்னால் நான் என்ன சொன்னேன்னு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிடுங்க. 4 தொகுதியில் தான் போட்டின்னு சொன்னேன். அதுவும் நான் ரொம்ப எதிர்பார்த்தது சௌமியா அன்புமணி சகோதரி வந்து ஜெயிப்பாங்க, மத்திய அமைச்சர் ஆவாங்கன்னு நினச்சேன். அவங்க மத்திய அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அரூரில் விழாள கொண்டு நினச்சதன் விளைவு அங்கே தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க. உண்மைதாங்க, இதெல்லாம் உடச்சி பேசினா தாங்க கரெக்டாக இருக்கும். எம்சி பாலண்ணனை பார்த்துட்டு வந்தேன். ஷார்ப் பேஜ்டு பிரெயின் உள்ள ஒரு லீடர். அப்படி கள அரசியல் என்னென்னு பேசக்கூடியவங்க எம்சி பாலண்ணன் தான். அதிமுக அவைத்தலைவராக இருந்தவர், காமராஜர் எழுத்து நின்றவர். பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அவர்கிட்ட தான் படித்தது கள அரசியல்னால் என்னங்கிறது. கொள்கை அரசியல், ஐடியாலஜிக்கல் அரசியல், மத அரசியல், மொழி அரசியல் எல்லாத்தையும் தாண்டி கள அரசியல் எப்படி சமூகங்களுக்கு இடையில் வாக்கு போடுறாங்கங்கிறத, நார்கோவில் டவுனுக்குள்ளே எப்படி மக்கள் வாக்களிப்பாங்கங்கிறத எம்சி பாலன்கிட்ட தான் நான் படிச்சுட்டு வந்தேன். சொல்லுவார், 67 நேசமணிக்கு எதிராக மத்தியாசுக்கு விழுந்த ஓட்டு, 69 காமராஜுக்கு எதிராக மத்தியாசுக்கு விழுந்த ஓட்டு, 71 காமராஜுக்கு எதிராக எனக்கு விழுந்த ஓட்டு. அது எனக்கு விழுந்த ஓட்டு இல்லைடா, அதே ஓட்டுகள் தான் வட தமிழகத்தில் பல தொகுதிகளில் விழுந்துக்கிட்டு இருக்குது. அது எனக்கு தெரியும். அதை நான் வெளிப்படையாக சொல்லி களத்துக்குள்ளே மக்கள் மத்தியில் கொண்டு போகிறேன். ஏன் அதை கொண்டு போனால் தான் ஒரு சிலருக்கு சமூக நீதி சூறையாடல், ஒரு சில ஜாதிகள் சமூக நீதியை சூறையாடி அபகரிக்க பார்க்குறத தடுக்க முடியுங்கிறது என்னோட கணக்கு. எனிவே அன்னைக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் 35 சீட்டு மு.க. ஸ்டாலின் வருவார், 4 சீட்டில் போட்டி இருக்குன்னு சொன்னேன். ஏன் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டனே அன்னைக்கு என்கிட்ட கேட்டார், ஏன்பா நீ ஏன் சார் நீங்கள் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், அண்ணாமலை ஏறி வர வர திமுகவும் ஏறும் நெகட்டிவ் ஓட்டில், அதனால அண்ணாமலை வெற்றி வாய்ப்புங்கிறது உங்ககிட்ட கூட நான் அதை சொல்லியிருப்பேன். சொல்லுவீங்க. கனிமொழி அம்மையார் கூட நான் அவங்க காயல்பட்டம் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க பிரச்சார வேலை எப்படி சார் களம் இருக்குன்னு கேட்கும்போது அவங்கள்ட்டையும் இதைத்தான் நான் சொன்னேன். அவங்கள பொறுத்தவரை நீங்கள் 50% மேலே ஓட்டு எடுப்பீங்க, 3 வரும் டெபாசிட் இழப்பாங்கன்னு சொன்னேன். அவங்கள்ட்ட சொன்னது அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார், உமரி சங்கர் அவர் தான் எம்பி இருக்காங்க பாருங்க அண்ணாச்சின்னு சொல்லி இது வச்சார். அவங்க கேட்டதும் நான் கோயம்புத்தூரையும் கேட்டாங்க, அவங்க தொகுதியும் அவங்களுக்கு நான் சொன்னேன். ஏன்னா நான் களத்தில் யாருக்கு சொன்னாலும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன், கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். 48% வாக்கு திமுகவுக்கு வரும்னு சொன்னேன். 47% வாக்கு எடுத்தாங்க. சரிதானே? எஸ். என்டிஏ 15% வாக்கை தாண்டுவாங்கன்னு. சீமான் 8% வாக்கு எடுப்பார். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் ஓங்கி அடித்தனால எடுப்பாருனார். இதே ஜான ஆரோக்கியசாமி சீமான் பக்கத்தில் இருந்துக்கிட்டு 4% தான் வரும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுலுக்கு தான் போடுவாங்க, அது போடுவாங்கன்னா இன்னும் ராகுல் எல்லாம் இன்னைக்கு இந்த தடவை சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் முன்னிறுத்த மாட்டாருங்க. ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது தன்னை முன்னிறுத்துற மாதிரி ஸ்டாலினும் தன்னை முன்னிறுத்தி தான் எடுப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்த ஓட்டு ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. எதில் தவறு இருக்குது? தவறுனா நான் சொல்லிட்டு போயிடுவேன். எடப்பாடியை 15க்குள்ளே நிறுத்தணும்னு நினச்சேன். அது விஜயகாந்த் சிம்பதியும் வன்னியர்கள் நான் எதிர்பார்த்ததை விட 10.5க்கு டாக்டர் ராமதாஸே டெசைட் பண்ணிட்டு மக்களவையில் போட்டதுலேயும் அவர் 19.4 வந்துட்டார். ஸோ நான் என்ன கணிப்பு சொன்னாலும் அது நாளைக்கு கிரெடிபிலிட்டியோட கரெக்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லக்கூடியவன். இன்னைக்கு ஸ்டாலின் கணிப்பு சொல்றாரு 200+ நாங்க ஜெயிச்சிருவாங்க, எதிர்கட்சி அடமானம் வைத்து விட்டது அதிமுகவை பிஜேபி கிட்ட அப்படின்ற அளவுக்கு பேசுறாருன்னா அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்போ இதை பார்த்து திமுக பயப்படுகிறதான்றதான் என் கேள்வி. அதிமுக பிஜேபி ஜாயின் பண்ணதை பார்த்து திமுக பயப்படுதுன்னு எடப்பாடி பழனிசாமி, உங்க கருத்து என்ன? கண்டிப்பா தனித்தனி நிற்கிறத விட தனித்தனியா நின்னா ஸ்டாலினுக்கு கிடைக்கிற சீட்டை விட சேர்ந்து நிற்கும் போது ஸ்டாலினுக்கு சீட்டு குறையும். அதனால கண்டிப்பா குறையும். ஓகே, அது this alliance will make DMK as a fear, லைட்டா ஒரு பயம் இருக்குன்றீங்க. அதாவது 19.4ம் 11.4ம் ஒரு சிலரோட சேர்ந்து 18 தனிச்சு நிற்கிறதையும் 19.4 கூட வேற யாரும் இல்லை, முபாரக் மட்டும்தான் இருந்தார், வேற எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே 18 இன்டாக்டாக இருந்து அது அண்ணாமலைக்கு திறமை. அவங்க இந்த 18ம் அந்த 20ம் தனித்தனியாக நிற்கிறதுல ஸ்டாலினுக்கு அட்வான்டேஜை விட சேர்ந்து நின்னா அட்வான்டேஜ் குறைவு. ஓகே, அது வெளிப்படையான மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு. இது என்னங்க, இது வெளிப்படையான ஒரு விஷயம் தானே, நம்ம அதில் ஏன் சொல்லிட்டு போகிறதுக்கு இருக்குது. பட் ஸ்டாலின் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 45% வாக்குகளை 3 தடவை தாண்டினவர்.
அந்த அலையன்ஸ் அவர் இன்டாக்டாக வச்சுட்டு இருக்கிறாரு. வெற்றிக்கு காரணம் கூட்டணிங்கிறாரு. திமுக வரலாற்றிலே 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அது பிரச்சாரம் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கலைஞர் இறந்து போனார், டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. திமுகங்கிறது அக்னி பொருள், விவரம் தெரியாதவன் இறந்து போன தலைவர் ஒரு கட்சியை வழிநடத்த முடியாதுங்கிறவன் தான் பேசுறது. திமுக அண்ணா திமுகங்கிறதெல்லாம் அட்டுத்தனமாக பேசுகிறவன் தான் பேசுவாங்கிறது என் கருத்து. டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்துட்டாரு, கலைஞரோட வெற்றியில் உயர்ந்துட்டாரு, துணிச்சலா பாமகவை டீல் பண்ணுறதுல உயர்ந்துட்டாரு. கலைஞர் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் எங்கேயும் சொல்லலை. இந்த தூசுகள் என்ன எதுக்கு தூசுகளுக்கு சொல்கிறேன். எப்பா முதல் அரசியல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜோட அதிகாரத்தில் நடந்ததுப்பா, அதை சொல்லுப்பா நேர்மையானவனாக இருந்தா நீ. ஸ்டாலின் அதை நேர்மையாக சட்டசபையில் பதிவு பண்ணி வச்சிருக்காருப்பா. இன்னைக்கு வன்னியர்கள் இவ்வளோ வளர்ச்சிக்கு பெறதுக்கு காரணம்னா காமராஜுக்கு அதிகாரம் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்ததுப்பா. முக்குலத்தோரோட வளர்ச்சி பெற காரணம் காமராஜருக்கு அதிகாரம் நேர்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை ஓபிசிக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுப்பா. வெள்ளாள கவுண்டர்கள் 74க்கு மேலே இந்த நன்மையை பெற்றாங்கன்னா காமராஜரின் அதிகாரம் வெள்ளாள கவுண்டர்களுக்கு 74க்கு மேலே கிடைக்கிறதுக்கு 51 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பார் ஓபிசியை பண்ணி கொடுத்ததுப்பா. நாடார்கள் 64க்கு மேலே இந்த வளர்ச்சியை பெற்றாங்கன்னா காமராஜின் அதிகாரம் கல்வி வேலை வாய்ப்பில் நாடார்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுப்பா. எம்ஜிஆர் அதன் பின்னணியில் தான் 82 கிறிஸ்தவ நாடார்களை திருச்செந்தூர் பை எலெக்ஷனில் பிசியில் சேர்த்தாரு. அப்போ இதுக்கு காரணம் காமராஜுங்கிறத மு.க. ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு, கலைஞர் ஒத்துக்கல. லெட்டர் பேடை வச்சுட்டு இருந்த பெரியாரும் அண்ணாவும் தான் அதை பண்ணதாட்டு கலைஞர் பேசிகிட்டு இருப்பார். அதுதான் தமிழ்நாட்டில் கருத்துருவாக்கத்தில் வந்தது. அதே வேளையில் எந்த பதவியும் எதிர்பார்க்காம பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாருங்கிறத நான் மறுக்க வரல. ஆனால் காமராஜருக்கு அதிகாரம் தான் அதை பண்ணிச்சு. ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் 69% இன்ஸ்டியூட் பண்ணிச்சா, வீரமணி இன்ஸ்டியூட் பண்ணாரா? இன்னைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன், பிஜியில் உயர்கல்வியில் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு கொண்டு வர காரணம் ஸ்டாலினுக்கு அதிகாரம் தான். ஸ்டாலினுக்கு 22 எம்பிக்காக தான் சோனியா காந்தி அம்மையார் அதை முன்னெடுத்து மோடிக்கு எழுதினாங்க. மோடி காங்கிரஸே அதை எடுத்த பிறகு இன்னும் நம்ம பண்ணுனா நம்மளுக்கு ஓபிசி எஜுகேட்டட் ஓபிசியில் ஓட்டு பாதிக்கணும் டக்குன்னு பண்ணி கொடுத்தாரு. அப்போ எது அதை உறுதிப்படுத்தி கொடுத்தது? ஸ்டாலின் இருந்த 22 எம்பி காந்தியை எடுத்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண காமராஜால தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தது. பட்டேலுக்கு எதிராக நேருக்கு ப்ரொடெக்ஷனாக இருந்த காமராஜால் தான் வந்திருக்குது. நீதி நேர்மை உள்ளவன் வலதுசாரியோ இடதுசாரியோ இதை ஒத்துக்கிட்டு பேசுடா என்ன பற்றி டாங்கிற வார்த்தையை தெளிவாக தான் போடுறேன். இதை ஒத்துக்கிட்டு பேசுடா என்ன பற்றி. ஓ ஸ்டாலினுக்கு இருக்கிறது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? 200+ நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்புகள்லாம் இல்லை. கலைஞருக்கு இப்போ சொன்னேன் இல்லையா, எஸ் முதல் அரசியல் சட்டத்தில் அவர் கிடையாது. இதை வச்சு நம்ம பேசலாம். இந்த ஜாதிக்கெல்லாம் பெரியாரை வச்சு சொல்கிறாங்கல்ல, அதே வார்த்தையை சொல்லி கூட பேசலாம். காமராஜர் தான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அரசியலுக்காக தான் காமராஜ் பண்ணாருன்னு எனக்கும் தெரியும். அது இல்லைன்னா காங்கிரஸ் இங்கே பலகீனப்பட்டு போகுங்கிறது தெரியும். பெரியாருக்கு கருத்துருவாக்கம் காங்கிரஸை பலகீனப்படுத்துன்னு தெரியும். தன் கையில் இருந்த காங்கிரஸை காப்பாற்றுறதுக்கு அவர் பண்ணாருங்கிறது தான் உண்மை. பட் ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் இன்னி சட்டசபையில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ கலைஞர் இதை சொல்லுவாரா? அப்போ கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. ஆனாலும் இந்த கூட்டணி நீங்கள் இன்டாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பாமக ஒரு ஊசலாட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திமுகவுக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனாலும் விசிக போகிற மேடையிலலாம் திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. போகிற மேடையெல்லாம் எனக்கு விஜய் கதவு திறந்து வச்சுருந்தாரு, பிஜேபி கதவு திறந்து வச்சுருந்தது, எல்லா கதவையும் திறந்து வச்சுருந்தாங்க, நான் தான் மூடுனேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார்ல, என்ன உணர்த்துது? விஜய் கதவுன்னு சொல்கிறது திருமாவளவனுக்கு சீமான் மேலே உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி, சீமான் வளர்ச்சியை பொறுக்க முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டு உண்மை சொல்றீங்க. உண்மை, நாங்கள் எல்லாமே உண்மையாக சொல்லக்கூடிய ஆள் தான். அதே வேளையில் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு நினைச்சா பிஜேபி கேபினெட் மினிஸ்டர் வாங்கலாம். அதை கூப்பிட்டு பேசினாங்கன்றாரு. அதெல்லாம் உண்மை, அது உண்மை. அந்த உண்மையை நான் தான் சொல்கிறேன். பிஜேபி கதவை திறந்ததை அவர் ஏற்றுக்காது, கேபினெட் மினிஸ்டர் வாங்கினாலும் வாங்கலாம். அதை அவர் வாங்காதது. அவர் 25 வருஷமாக பாஜக எதிர்ப்பில் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. அந்த கன்சிஸ்டன்சி ஐடியாலஜிக்கலி அவர் தெளிவாக இருக்கிறார். விஜய் மேட்ரை சொல்கிறது சீமான் 8.2 எடுத்துட்டாருங்கிறத தாங்க முடியாமல் விஜய் பல நிரூபிக்காத விஜயை பற்றி அவர் தேவையில்லாமல் கொடுத்துட்டு இருப்பார். அது சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு பேசுகிறதும், மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தில் சீமான் களத்துக்குள்ளே இறங்கி நிற்கிறதும், பஞ்சம நிலத்தை பற்றி சீமான் பேசுகிறதும், அவருக்கு ஓட்டு வங்கியில் டிசிசிவாக சீமான் உள்ள நுழையிறாருங்கும் போது சீமானை கில்லிங் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிற உள்நோக்கத்தோட திருமாவளவன் செய்கிறாருங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே திருமாவளவன் தான் கேபினெட் மினிஸ்டர் போஸ்டே வேண்டான்னு திமுக காங்கிரஸ் அணியில் நிற்கிறாரு. நெருக்கடிக்குள்ளாக்குறாரா? பாமக சேர்த்துக்காத, நான் இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வராரா?
திருமாவளவன் ஸ்டாலினே அந்த அணி தொடருங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஸ்டாலின் திருமாவளவன் விஷயத்தில் கலைஞர் மாதிரி அந்த மிரட்டலுக்கு, குருவுக்கு மிரட்டலுக்கு, ராமதாஸுக்கு மிரட்டலுக்கு பயப்படாமல் ஒரு முதலமைச்சருக்கு மகனாக நின்று துணிவாக ஸ்டாலின் டீல் பண்ணனால தான் கலைஞரோட உயர்ந்துட்டாருங்கிற கருத்தையே ஸ்டாலினுக்கு நான் வைக்கிறேன். ஆதாரத்தோடு தான் நான் வைக்கிறேன். இதுவே சிலவர்களுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உண்மையை சொல்கிறானுங்கிற கடுப்பு இருக்கும். உண்மைதான்.